முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடரும் மருத்துவ பணியாளர்களின் போராட்டம். தமிழகத்தில் தொடர்ந்து 4வது நாளாக மருத்துவ பணியாளர்களின் போராட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னை சேப்பாக்கத்தில் மருத்துவ பணியாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நம்முடன் செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன். தொடர்ந்து 4வது நாளாக மருத்துவ பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறாங்க. இது குறித்து முழுமையான விவரங்கள் சொல்லுங்கள். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் ஆசிரியர் சங்கத்தினர், அதே போல பகுதி நேர ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், தற்போது பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் என ஒவ்வொரு பிரிவினரும் தனித்தனியாக தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். போராட்டம் என்பது தடையை மீறி நடக்கக்கூடிய காரணமாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்று மருத்துவ பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே தர்ணா போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது அனுமதி பெறாத ஒரு போராட்டம் என்ற காரணத்தினால் காவல்துறையினர் அவர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கை என்பது மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே நேற்று நடந்த போராட்டம் காரணமாக அவர்கள் மீது வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருந்தது. இன்று 4வது நாளாக போராட்டம் நடத்தக்கூடிய சூழ்நிலையில் அவர்களை கைது செய்து திருமண மண்டபத்தில் தங்க வைக்கிறதுக்கான நடவடிக்கையை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகிறார்கள். இன்று நடைபெறக்கூடிய போராட்டம் காரணமாகவும் வழக்கு பதிவு செய்ய காவல்துறையினர் திட்டமிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.